ஃபஸ்ட்டு நம்ம 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும், அதுக்கு மேலே ஊறணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 10 பல் பூண்டு, காஞ்ச மிளகாய், சோம்பு, இஞ்சி இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் நீங்கள் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கோங்க சேர்த்து. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக 2 பங்காக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மஞ்சிர வேண்டாம், ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும். இப்போ நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாதி இருக்கிற கடலைப்பருப்பை மட்டும் எடுத்து போட்டு இப்போ அரைச்சி எடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா கரெக்டாக கிறிஸ்பியாக வரும். ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போட்டுக்கோங்க, குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு உருண்டைகளாக பிடிச்சி நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இந்த 200 கிராம் பருப்பில் நீங்கள் ஒரு 15 வடை அந்த மாதிரி சுடலாம். இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடையை போடுங்க. ரொம்ப அப்படியே ஃப்ளேம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா வடை உள்ளே வேகாது. இப்போ நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சதை இப்போ தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இது இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வடையை இந்த அளவுக்கு பொரிச்சதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த அளவில் இருக்கும்போது எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாதான் உள்ளே வேகும், இல்லைன்னா அப்புறம் உள்ளே வேகாது. இப்போ பாருங்கள், நம்ம வடை சுட்டு எடுத்துட்டோம், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு.